ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த திருச்சி ஜாப் வைத்து போங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு என்னோட பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஆவின் பால் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல், எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல், சேலரி வந்து பாத்தீங்கன்னா மாதம் தோறும் 43,000 ரூபாய் சேலரியோட உங்களுக்கு இன்டர்வியூ அடிப்படையில மட்டும் எடுக்க போற வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஆவின் பாரு தொழிலிருந்து 2/8/2024 இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 23/8/2024 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேர்ந்திருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ 5 வகையான பணிகள் வந்து கொடுத்திருக்காங்க. மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட்க்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள், மாதம் 1,50,000 இருந்து 2 லட்சம் சம்பளம், 10 வருஷம் மினிமம் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப் டு 55 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட்க்கு ஒரு காலி பணியிடங்கள், 1,20,000 சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப் டு 50 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்பார்மேஷனுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 2 லட்சம் இருந்து 2,50,000 சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க. 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து மினிமம் கேட்டிருக்காங்க. அப் டு 55 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் வந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாதம் 1,50,000 சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் மினிமம் கேட்டிருக்காங்க. அப் டு 50 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் டெவலப்பருக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மிகாமல் எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கணும். அப் டு 50 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்ட்ரா லோன்ஸ் முதற்கொண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ உங்களுடைய ஏஜ் டீடைல்ஸா இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிபிகேஷன், எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா MBA முடிச்சிருந்தாலே போதும். மினிமம் 10 வருஷம் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதோட ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி முடிச்சு லாஜிஸ்டிக் கன்சல்டன்ட் MBA இதெல்லாம் எடுத்து படிச்சிருந்திருக்கணும். மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதோட ஒர்க் டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. கன்சல்டன்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சுக்கணும், இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். 5 இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ், அதாவது ERP டூல்ல வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கலாம். இல்ல பண்ண CCNA, CCNP, ERP நெட்வொர்க்கிங் கோர்சஸ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா ஆடட் அட்வான்டேஜும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அனலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், பினான்ஸ் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் அப்ளிகேஷன் டெவலப்பர் இன்ஜினியரிங் இல்லைன்னா போஸ்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும். 5 இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட், ஸ்பிரிங், FTL ஃப்ரேம் ஒர்க்ஸ், இது ரிலேட்டட் SQL, இது ரிலேட்டட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சரி நீங்க வந்து எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெயிட்டேஜ் மார்க் மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்கன்னா உங்களுடைய ரெக்கார்டு குவாலிபிகேஷன், போஸ்ட் குவாலிபிகேஷன் இதை வச்சு பாத்தீங்கன்னா 25%, எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா 50%, ரிட்டன் டெஸ்ட் வந்து 15%, ஓரல் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 10%, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய். SC/STக்கு விண்டோக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சொல்லிருக்காங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். போட்டோ வந்து ஒட்டிடுங்க, சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டு, அந்த நம்பர், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க, மல்டிபிள் போஸ்ட், அதோட கோட் நம்பர், உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், சர் நேம், ஃபாதர் நேம், ஸ்பவுஸ் நேம், நேஷனாலிட்டி இந்தியன், தமிழ்நாடா இல்ல மேலா ஃபீமேலா, மேரிடா அன்மேரிடா, விண்டோ டிவோர்ஸ்டா, உங்க டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலிஜியன், கேட்டகரி நீங்க என்ன கேஸ் சார்ந்தவர்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸர்விஸ்மென்ட் அதோட டீடைல்ஸ், உங்களோட கரண்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோட் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, நீங்க என்ன ஹோம் டவுன், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், அதே மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ், அதாவது ஒருத்தவங்க 2 பேருக்கு நேம் வந்து மென்ஷன் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண அந்த டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபைனலா வந்து எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி 23/8/2024 அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் சர்டிபிகேட்டோட வித் சிக்னேச்சரோட நீங்க அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.